ஹேய்டா, நேத்திக்கு போட்ட டேக்குக்கோட மினி சீரீஸை தான்டா அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நேத்திக்கு போட்ட வீடியோ என்னன்னு தெரியல, யூடியூப்லேருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். போன பாட்டு தான் முடிச்சிருந்தோன்னா, நம்ம சங்குக் டேக்கிட்ட நம்ம சைல்ட்ஹுட்டில் இருந்த மாதிரியே திரும்பவும் இருக்கலாமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. டேவும் சரின்னு சொல்லியிருப்பார். அதோட தான் முடித்தோம். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ சங்குக் தான் டே அதை வந்துட்டேன் அப்படி சொல்லிவிட்டு டே அவரோட பேக்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வராங்க. ஜங்குக், ரெடி ஆகிட்டியா, போகலாமா? போகலாம் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி நேராக காலேஜுக்கு தான் வராங்க. ஸோ இப்போ 2 பேரும் அப்படியே கார்லேருந்து இறங்கிட்டு டே அப்படியே நடந்து போக ஜங்குக், டே சொல்லு ஜங்குக், என்ன இரு அப்படி சொல்லிவிட்டு அப்படியே டே பக்கத்தில் வந்துட்டு, ஈவினிங் நீங்கள் ஃப்ரீயா? ஃப்ரீ தான், ஏன்? இல்லை சும்மா தான், எங்கேயாவது வெளியில் போகலாமே. ஓகே போகலாமே அப்படியே சொல்ல. ஸோ அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே அங்கே வந்துட்டுருக்காங்க. ஸோ தூரத்தில் நம்ம ஷுக்கா காய் அவரோட கேங்கெல்லாம் பார்த்துட்ருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜங்குக் கவனிக்கலை. ஸோ அப்படியே பேசிகிட்டே வந்துடுறாங்க. இப்போ டே தான் கவனிச்சிட்டு, ஓகே ஜங்குக் நான் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல. ஏன்டா? இல்லை அங்கே ஷுக்கா. ஓ சரி ஓகே நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு டேவை அனுப்பி வைக்கிறாங்க. டேவும் லைட்டாக ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டுறாங்க. இப்போ காயும் சுகாவும் தான் ஜங்குக்கை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜங்குக், என்னடா எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? இல்லை சுகா. சொல்லு காய். இங்கே ஜங்குக்குன்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தானே, அவனை நீ எங்கேயாவது பார்த்த? இல்லையே, நானும் அவனை தான் தேடுறேன், ஆனால் எங்கேன்னு தான் தெரியல. டேய் என்னடா ஆச்சு உங்கள் 2 பேத்துக்கும்? இல்லை மச்சான், இங்கே ஒருத்தன் ஜங்குக்குன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தான்டா. அவனுக்கு இந்த டே பையனை இந்த கரடியை சுத்தமாக பிடிக்காது. எப்போ பாரு அவனை நான் வெறுக்கிறேன், அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இந்த வேர்ல்டில் நான் வெறுக்கிற ஒரே பர்சன் அவன் தான் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தான். ஆனால் இன்றைக்கி எங்கேயோ காணோம், அதான் தேடுறேன். இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பார்க்க சுகாவை சிரிச்சிட்டு, ஆமாம் நானும் அவனை தான் தேடுறேன், நீயாவது இப்போ தான் தேடுற, நான் அவனை நேத்தியிலேருந்து தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுகா ஒரு மார்க்கமாக ஜங்குக்கை பார்க்க ஜங்குக்குடைய தலையை சொரிஞ்சிட்டே, இப்போ என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஒன்றும் இல்லை சும்மா தான். என்ன ஒரே குஷி மூடு போல் 2 பேத்துக்கும், ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டே வரீங்க. ஏண்டா ஹாப்பியாக வர்றதுக்கு ஒரு குத்தமாடா? அப்படி இல்லை மச்சான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காய் அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரில் கையை போட்டு ஒரு மாதிரி அப்படியே க்ளோஸில் வந்துட்டு, டேவை லவ் பண்ணுறதானே அப்படின்ட்டு அவரோட இயர்ஸில் போய் கேட்க ஜங்குக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. சி நான் எந்திரப்போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க. சுகா சிரிச்சிட்டே, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஜங்குக், என்ன நடக்குது? ஒன்றும் இல்லையே. போய் சொல்லாத, நேத்தி ஃபுல்லாக டேவும் கூட தானே இருந்தான் அப்படின்ட்டு கேட்கும்போது காய்க்கு செம்ம ஷாக்கு. என்ன டே மச்சான் அப்போ கரெக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்குக் அப்படியே காயோட தலையிலே ஒரு கொட்டிட்டு, டேய் நீ அட்டங்கவே மாட்டல, என்னைக்கு நீ என்கிட்ட வாங்க போகிறேன்னு தெரியல. டே அதை விட்றா, சொல்லுடா. அப்போ நேற்று ஃபுல்லாக டேவும் கூட தான் இருந்தானா? நீ அவன் கூட தான் இருந்தியா? 2 ஒன்று தான் இருமே. சரி நீ சொல்லு, கேட்டதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காய் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஜங்குக்கா கடுப்பாகுது. டேய் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இதுக்குற இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கீங்க? ஆமாம் நேற்று அவன் கூட தான் இருந்தேன், என்னப்பா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ சுகா தான், இப்போ அதை ஒத்துக்கிறியா? என்ன எனக்கு அவனை பிடிச்சிருக்கண்ணா? அதான் நீயே சொல்லிட்டியே. இங்கே பாரு சுகா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு, அவ்வளோதான். எது ஒரு நாள் இல்லையா? நேத்திக்கு இதே இடத்துல தான் நீ சொன்ன நான் டேவை வெறுக்கிறேன்னு. இப்போது இந்த இடத்துல அவன் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிற. நேத்திக்கு அவன் இல்லைன்னு சொன்னதும் நீ எப்படி அவ்வளோ பயந்து அடித்து பிடிச்சி ஜெனியை கூட விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜங்குக் அப்படியே சைலண்ட்டாக நிற்க சுகா தான், என்ன எனக்கு எப்படி தெரியும்னா, ஜெனி வந்தா மார்னிங் வந்ததுமே ஒன்று தான் கேட்டா, நேத்திக்கு அவகிட்ட பேசக்கூட இல்லையே, அப்படியே விட்டுட்டு போயிட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்குக் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்போ பின்னாடி இருந்து, அப்போது நீ டேக்காக தான் என்னை விட்டுட்டு போனியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜெனி தான் பின்னாடி நின்றுட்டுருக்கா. ஜங்குக் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, ஜெனி சொல்லு ஜங்குக், நேற்று
அப்போது டேவை பார்க்குறதுக்காக தான் என்ன நீ விட்டுட்டு போனியா? நீ என் கூட இருக்கிறன்னு தானே சொன்ன. அப்புறம் எதுக்காக நீ அவன் கூட போன? எதுக்கு நீ அவனை கேர் பண்ணிக்கிற? அப்போ யாரும் உனக்கு? நீ ஏன் கூட தானே டேட் பண்ணுறேன்னு சொன்ன அப்படி சொல்லிவிட்டு ஜெனி கேள்வி மேலே கேள்வி கேட்குறா. ஜங்குக் கடுப்பாயிட்டு ஒரு நிமிஷம் எடுத்து அப்படின்னு சொல்ல ஜெனி ஜங்குக் இங்கே பாரு ஜெனி, நீ கேட்டன்றதுக்காக நான் ஓகே சொன்னேன். அதுக்காக என்னமோ நீ பாட்டி கேள்வி மேலே கேள்வி கேட்குற. எதுக்கு போனேன், ஏன் போனேன், ஏன் விட்டுட்டு போனேன்? இங்கே பாரு, நான் ஒன்றும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல கிடையாது. புரியுதா? இது ஜஸ்ட் ஒரு இன்சிடெண்ட் மட்டும்தான். நீ என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண, நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன். பட் நான் தான் சொன்னேன்ல, நான் வேணா இன்னொரு நாள் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு. என்ன நீ ஏதோ நான் உன் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி உன்னை சீட் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்குற? எங்கள் பாரு ஜெனி, என்னை இந்த மாதிரி கொஷின் ரைஸ் பண்ணுற வேலைலாம் இதோட நிறுத்திக்கோ. தேவையில்லாமல் ஏதாவது பண்ணணுன்னு நினச்ச அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமாம், நான் டீ கூட தான் இருந்தேன். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? சங்கு என்ன பேசுகிற? அவன் கூட எதுக்கு நீ? அவன் யார் உனக்கு? ஹேய், ஹீ இஸ் மைன். ஹீ இஸ் ஒன்லி மைன். புரியுதா? அவன் என் ஃபேமிலி. அவனை டேக் கேர் பண்ணிக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்குது. தேவையில்லாமல் அவன் விஷயத்தில் இன்வால்வ் ஆகினேன் அப்புறம் நீ என்னை வேறு மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்கும். புரியுதா? என்கிட்ட பேசுகிறேன்னா என்னை பற்றி மட்டும் பேசு. தேவையில்லாமல் டேவை பற்றியோ இல்லை என் ஃபேமிலியை பற்றியோ இல்லை வேறு எதை பற்றியாவது நீ பேசுனேன்னா அப்புறம் நீ இந்த ஜங்குக்கை வேறு மாதிரி பார்ப்ப. புரியுதா? நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு உன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க. எதுக்குமே ஒரு லிமிட் தான் ஜெனி. ஒவ்வொரு டைமும் நான் அமைதியாக போகிறதுக்கு காரணம் நீ ஒரு பொண்ணுங்கிறதுனால மட்டும்தான். இதே உன்னோட இடத்துல வேறு எவனாவது இருந்திருந்தானா இன்றைக்கி தொங்க விட்டு தோலை உரிச்சிருப்பேன். ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட லிமிட்குள்ளே இருந்துக்கோ. புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து போக ஜெனி செம்ம கோவமாக அப்படியே ஜங்குக்கு பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. சுகா, இங்கே பாரு ஜெனி, நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், தேவையில்லாமல் ஜங்குக்கு டிஸ்டர்ப் பண்ணாதன்னு. நீ தான் அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க. இதுக்கப்புறமா அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. ஜங்குக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஏன்னா அவள் வந்து தேவை ஒரு மாதிரி பேசியிருப்பா. ஸோ அவன் யார், அவனுக்காக இதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் ஜங்கு கடுப்பாக இருக்குது. அது மைண்ட்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே கோவமாகவே கிளாஸில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ சுகா தான், ஜங்குக் சொல்லு சுகா, என்ன ஏன் இப்படி உட்காந்துட்ருக்க? ஒன்றும் இல்லைடா, விடு. டேய், உனக்கு புரியுதா இல்லையாடா? என்ன சுகா, நீயும் இப்போ என்ன சொல்ல போகிற? நீயும் அவளை மாதிரி? நான் அவளை மாதிரி எதுவும் சொல்ல வரலப்பா. நான் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். உனக்கு டேவ் பிடிச்சிருக்கடா, அதை ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்ற? சுகா, நான் உன்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், எனக்கு டேவ் மேலே அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. இன்ஃபேக்ட் அது எனக்கு அவன் மேலே லவ் இல்லை. அஃப்கோர்ஸ் நான் அவனை கேர் பண்ணிக்கிறேன், அவனை டேக் கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அவனை டேக் கேர் பண்ணிப்பேன். ஆனால் அதுக்காக லவ்வான்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்ல சுகாவும் இன்னும் புரியாமல் போய் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துக்கிறாரு. ஸோ இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது லன்ச் பிரேக் தான். ஸோ எல்லாமே இப்படி கேன்டீன் தான் வராங்க. நம்மகிட்டே அப்படி கேன்டீனில் உட்காந்து ஜிமின் கூட பேசிகிட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஜங்குக், சுகா, காய் அப்படியே 3 பேரும் வராங்க. ஸோ சுகா ஜிமினை பார்த்ததுமே அப்படியே போயிட்டு ஜிமின் கிட்டே உட்காந்துக்கிறாங்க. ஜிமின் சுகாவை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிவிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் காய், பத்தியா மச்சான், அவன் ஆளை பார்த்தோன்னே நம்மளை கழட்டி விட்டான் அப்படின்ட்டு ஜங்குக்க சொல்ல, ஜங்குக்கோட ஐஸ் ஃபுல்லாக டே மேலே தான் இருக்குது. காய் இதை பார்த்துட்டு, காட், இவனுங்களுக்கு மத்தியில் என்னை மட்டும் ஏன் சிங்கிளாக படைச்ச? யாராவது எனக்குன்னு வராங்களா? நான் மட்டும் சிங்கிளாகவே இருந்து சாவறதா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அப்படியே ஜங்குக்கிட்டே மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. ஜங்குக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, சாப்பிட்லையா?
ஆ இந்தோ ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஜங்குக் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு ஜெனி வரா. ஸோ ஜெனியை பார்த்ததுமே டேவோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஜெனி அப்படியே வந்துட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஜங்குக் அப்படியே வந்து பார்க்குறாங்க. நான் உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லு. ஜங்குக்கு இங்கே பாரு ஜெனி, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், ஏதாவது பேசணுன்னா நீ இங்கேயே பேசலாம் அப்படின்னு சொல்ல ஜெனி கொஞ்சம் கூட எக்ஸ்போர்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. டக்குன்னு போயிட்டு அப்படியே ஜங்குக்கோட சீஸில் கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நேத்திக்கு டேட் கம்ப்ளீட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி அந்த டேட்டை கம்ப்ளீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கை ஹக் பண்ணிகிட்டே கேட்குறா. ஸோ இதை பார்க்குறாரு. அந்த பக்கம் சிமின் ஷுகா காய் 3 பேருமே பார்க்குறாங்க. ஸோ 4 பேர்த்துக்குமே ஒன்றும் புரியல. ஏன்னா டக்குன்னு இப்படி பண்ணதில்ல, ஒன்றுமே புரியல. ஜங்குக்குமே ஒன்றும் புரியல. அப்படியே ஷாக்கா ஜெனி நீ சொல்லிவிட்டு தள்ளிவிட பார்க்குறாங்க. அப்போ ஜெனி டைட்டாக பிடிச்சிட்டு இங்கே பாரு, இன்றைக்கி நைட் நீ என் கூட இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. ஜெனி அப்படியே டேவை பார்த்து டே சொல்லு ஜெனி, உனக்கு ஏதாவது பிரச்சனையா ஜங்குக் என் கூட டேட் வருதில்ல? இல்லை இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, எனக்கு என்ன இருக்க போகுது, இட்ஸ் ஓகே, நீங்கள் கப்புள்ஸ், நீங்கள் டேட் போகிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே டேவை பார்த்து மறைக்கிறாங்க. டே இது சாரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டே அப்படியே அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. பின்னாடி ஜிம்மின்னு எழுந்து போயிடுறாங்க. ஷுக்கா அப்படியே சென்னியை பார்த்து பயங்கரமாக மறைச்சிட்ருக்க. இப்போ சென்னி டே அங்கேருந்து எழுந்து போனதுமே டேவோட சீட்டில் போய் உட்காந்துட்டு என்ன ஜங்குக் இப்போ ஓகேவா, உன்னோட டேவே நம்ம டேட் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டான். ஸோ இன்றைக்கி ஈவினிங் நம்ம 2 பேரும் டேட் போகிறோம் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே ஜெனியை பார்த்து மறைச்சிட்டே இருக்காங்க. ஜெனி ஸோ ஸ்வீட், இப்படிலாம் மறைக்கக்கூடாது, ஏன்னா இப்படி பார்த்தா எனக்கு மைண்டு வேறு எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ஃப்ளையிங் கிஸ் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. ஜங்குக்குன்னா செம்ம கோவமாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு ஹேண்ட்ஸ்லாம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கோவத்துலேயே உட்காந்துட்ருக்காரு. ஷுகா தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜங்குக் எதுவுமே பேசல. அப்படியே அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. இப்போ இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ நம்ம டே அப்படியே காலேஜ்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டுருக்காங்க. வெளியே நம்ம ஜங்குக்கு அப்படியே கார்கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. டே நோட் பண்ணுறாரு. பட் நோட் பண்ணிவிட்டு எதுவுமே பேசலை. அப்படியே ஜிம்மின் கையை பிடிச்சிட்டு ஜிமின் சொல்லு டே, என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமின் எப்பவும் போல தான் சொல்லிட்டு ஓகேடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ இப்போ டே அப்படியே போகிறத பார்த்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு டேவோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. டே ஜங்குக் எங்கே போகிற? இல்லை வீட்டுக்கு. நான் உங்ககிட்ட மார்னிங் என்ன சொன்னேன்? இல்லை ஜங்குக் பரவாயில்ல, நீ ஜெனி கூட போ. சாரி, நேற்று என்னால் தானே உங்களோட டேட் ஃபுல்ஃபில் ஆகாமல் போயிடுச்சு. இட்ஸ் ஓகே நான் ஜிமின் கூட வீட்டுக்கு போயிடுறேன், நம்ம இன்னொரு நாள் போகலாம் ஜங்குக். பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஜெனி கூடயே போ அப்படின்னு சொல்லி டே சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே டேவை பார்த்து பயங்கரமாக மறைக்க இப்போ டே தான் ஜங்குக்கோட ஹேண்டை எடுத்து விட்டுட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஜங்குக், நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம், இல்லைனா வீக்கெண்டில் கூட நம்ம போகலாம், இட்ஸ் ஓகே, நீ ஜெனி கூட போ அப்படியே சொல்லிவிட்டு டே அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ ஜங்குக்கா அப்படியே டேவை பார்த்து பயங்கரமாக மறைச்சிட்டே இருக்காங்க. ஸோ இப்போது அங்கே ஜெனி வரா. ஜெனி பார்த்ததுமே ஜங்குக்கு செம்மையாக கோவம் வருது. ஸோ எதையுமே யோசிக்காமல் அப்படியே பல்லார்னு ஒரு ஸ்லாப் பண்ணுறாங்க ஜெனியோட சீட்ஸில். ஜெனி அப்படியே சீட்ஸில் கை வச்சுட்டு ஜங்குக் இங்கே பாரு, உன்கிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன், தேவையில்லாமல் என்னை இனிட்டேட் பண்ணாதுன்னு. இன்னொரு பாட்டி இந்த மாதிரி ஜங்குக் அது இதுன்னு சொல்லிட்டு என்னை டச் பண்ணுறது, இந்த கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, இந்த வேலை மாதிரிலாம் வச்சுட்ட உனக்கு கொன்னுடுவேன். இவ்வளோதான் உனக்கு புரியுதா? இன்றைக்கி நீ பண்ணதுக்கு நான் உன்னை என்ன பண்ணியிருப்பேனே தெரியல, கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிறேன். சி கிளம்புடி, இனிமே என் மூஞ்சிலே முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு டே ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ ஜெனியும் அப்படியே ஜங்குக்கு போகிறத பார்த்து மறைச்சிக்கிட்டே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிக்கிட்டே அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போது நம்ம டேவை தான் காட்டுறாங்க வீட்டில். டே அப்படியே அமைதியாக பால்கனி நின்றுட்டு
அவரோட மொபைல் எடுத்து பார்த்துட்ருக்காரு. ஸோ நேற்று ஃபுல்லாக நடந்ததெல்லாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா நைட்டு ஜங்குக் பேசினது, அவர் ஹக் பண்ணிட்டு தூங்குனது, ஸோ மார்னிங் ஜங்குக் சொன்னது எல்லாத்தையும் அப்படி யோசிச்சு பார்க்குறாரு. ஸோ லைட்டாக சிரிச்சிட்டு ஹாப்பியாக இருக்கேன் ஜங்குக். இதெல்லாம் நடக்குமான்னு நான் எதிர்பார்க்கல, ஆனால் இவ்வளோ தூரம் நடந்தது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு இன்றைக்கி உன் கூட போகணுன்னு தோணுச்சு. ஆனால் இப்போ நீ ஜெனி கூட ஹாப்பியாக இருப்பல்ல, எனக்கு அதுவே போதும் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே மொபைலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ அவரோட ரூம் டோர் நாக் ஆகுது. அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணா ஆப்போசிட்டில் நம்ம நம்ஜுன் தான் நின்றுட்டுருக்காரு. நம்ஜுனை பார்த்ததுமே எங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. நம்ஜுனை ஹக் பண்ணிவிட்டு டேவோட ஹெட்டை டேப் பண்ணிட்டு எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சொல்லுங்க சின்னதாக ஒரு வாக் போகலாமா? போகலாமே, ஏன் கேட்குறீங்க? சும்மா தான் அப்படி சொல்லிவிட்டு டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வெளியே கார்டனில் தான் அப்படியே 2 பேரும் நடந்துகிட்ருக்காங்க. இப்போ நம்ஜுன் தான் சொல்லுங்க ஹாப்பியாக இருக்கியா? ஏன் அப்படி கேட்குறீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு தெரியும்டா, நானும் அம்மாவும் சரி உன்னை கண்ட்ரோல் பண்ணுறோம், உன்னை என்ஜாய் பண்ணவே விடுறதில்ல, உன்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி எங்கள் கைக்குள்ளேயே வச்சுக்கிறோம். அது எங்களுக்கு புரியுது. ஆனால் எனக்கு எல்லாமே புரியுது. நான் இப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்காக நீங்கள் இருக்கீங்க, அம்மா இருக்காங்க, அங்கிள் இருக்கார், ஆன்ட்டி இருக்காங்க, ஜின்யாங் இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் இருக்கீங்கல்ல, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். நீங்கள் என்னை கண்ட்ரோல்லாம் பண்ணல, என்னை சேஃபாக பார்த்துக்கணுன்னு நினைக்கிறீங்க, அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குது? நீ ஓகே தானே நான் ரொம்பவே ஓகே, ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ண நம்ஜுனும் அப்படியே டேவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக தான் உட்காந்துட்ருக்குறாரு. ஸோ அப்போ அவரோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வருது. ஜங்குக் அப்படியே எடுத்து மொபைலை பார்க்குறாங்க. ஸோ அதில் மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜை பார்த்ததுமே ஜங்குக்கோட ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்படியே ஹாய் அப்படின்ட்டு இவரும் ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பர்சனும் என்ன பண்ணுற, என்ன எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணல? சாரி, இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஓ ஓக்கா, ஆமாம், நீ என்ன சொல்லிவிட்டு. ஸோ அப்படியே 2 பேரும் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஆப்போசிட் இருக்கிற பர்சன் தான் ஜங்குக். என்ன சொல்லு, என்னாச்சு இன்னைக்கு? என்ன கேட்குற, புரியல. இல்லை, என்னாச்சுன்னு கேட்டேன். நீ இன்னைக்கு ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்குக் அப்படியே ஷாக்கா, உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, எப்போவும் நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணுவ, பட் இன்றைக்கி மெசேஜே பண்ணலையா, அதான் நீ ஏதோ டிஸ்டர்பாக இருக்குன்னு தோணுச்சு, கேட்டேன். நீ ஓகேவா? ஓகேன்னு சொல்ல முடியாது, பட் இப்போ ஓகே தான். ஏதாவது ப்ராப்ளமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கரடி, சொல்லு ஜங்குக், என்ன? நான் கிட்ட ஒன்று கேட்கவா? கேளு ஜங்குக், என்ன கேட்கணும்? நானும் உன்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன், நம்ம எப்போ மீட் பண்ணலாம், அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ இல்லை உன்னோட வாய்ஸ் ஏதாவது. பட் நீ ஏன் எதையுமே எனக்கு கொடுக்க மாட்ற, காட்ட மாட்ற? அது சீக்ரெட்னு வச்சுக்கோங்க. நீ என்னை பார்க்கும்போது நீ எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு நான் பார்க்கணும். ரொம்ப நாள் ஆகலை, சீக்கிரமாக நான் முன்னாடி வந்துடுவேன். நிஜமாவா? கண்டிப்பாக. கூடிய சீக்கிரமே உன்னோட கரடி உன் முன்னாடி வந்து நிற்பேன். அப்போ எப்படி நீ ரியாக்ட் பண்ணுற, உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அதை நான் பார்க்கணும்ல. இப்போ நீ என்னோடய ஃபோட்டோவோ இல்லை வாய்ஸையோ கேட்டுட்டினா அந்த எக்ஸைட்மெண்ட் போயிடும்ல. எனக்கு அப்படி தோணல. ஏன்னா ஒன்று நான் எப்போ பார்ப்பேன்ருக்கு. கிட்டத்தட்ட 1 year ஆகிடுச்சு நம்மளோட இந்த மொபைல் கான்வர்சேஷன் ஆரம்பித்து. எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல. ஸோ ஆப்போசிட்டில் அந்த பர்சனும் பிடிச்சிருக்குன்னா
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அனுப்புகிறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் அந்த பர்சனும் ஜங்குக் சொல்லு. ஆக்சுவலி நான் எதுக்காக உனக்கு மெசேஜ் பண்ணேன்னா, அது எனக்கு ஒருத்தங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. அதை நான் எப்படி அவங்கக்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்ததுமே ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட் ஆக்குறாரு இப்போ அந்த பர்சன். ஜங்குக் அப்படி சொல்லிட்டு திரும்ப மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக் அதை பார்த்துட்டு என்ன இல்லை நான் கேட்டதுக்கு அது நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? ஆமாம். யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீ சொல்லு. நான் எப்படி என்னோடய ஃபீலிங்ஸை அவங்களுக்கு கன்ஃபஸ் பண்ணுறது? எனக்கு தெரியல. பட் உனக்கு பிடிச்சிருந்தா நீ அவங்கக்கிட்ட போய் சொல்லு. ஒரு வேளை அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை மெசேஜ் பண்ணேன். ஸோ ஜங்குக் அவனோட ஃபீலிங்ஸை நீ ஷேர் பண்ணு. எப்படி அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக அவனை மாதிரி ஒரு பர்சனை யாருக்கு தான் பிடிக்காது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் ரிப்ளை பண்ணுறாரு இப்போ அந்த பர்சன். ஜங்குக் சொல்லு. ஐ லவ் யூ. என்ன? ஐ லவ் யூ ஜங்குக். அது கரடி என்ன சொல்கிற? ஐ லவ் யூ அப்படி சொல்லிவிட்டு திரும்ப மெசேஜ் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் ஒன்றும் புரியாமல் சீரியஸாவா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த பர்சனுடைய ஸ்மைலி எமோஜோட சீரியஸாக எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லணுன்றதான் நான் மெசேஜை பண்ணேன். நம்ம டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒருத்தர் இது வரைக்கும் பார்க்காம இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியல இது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு. பட் எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு ஓகேனா நீ எனக்கு நாளைக்கு இதே டைமுக்கு மெசேஜ் பண்ணு. இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எதாக இருந்தாலும் எனக்கு ஓகே. பட் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பர்சனுடைய பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜங்குக் தான் அப்படியே அந்த மொபைலே பார்த்துட்டே இருக்கார். ஸோ ஒரு டக்குன்னு இந்த மாதிரி பார்த்தது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்னு கூட தெரியல. ஸோ அப்படியே அதையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு சூன் போடுறேன். அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாவது பேசுகிற சவுண்ட் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. டாடா, பை பாய்.